முருகா குருமுருகா அருள்முருகா ஆனந்த முருகா சிவசக்தி பாலகணே சண்முகனே சராசரனே என் வாக்கிலும் நினைவிலும் நின்று காக்க ஓம் ஐம் கிரீம் வேல் காக்க ஸ்வாஹா. ஓம் சைராம் நற்பவி ஆறுமுகம் அருளிலும் அனந்தரும் நேர்முகம். நான் மாரியம்மாள் சரவணன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? முருகனோட அருளால எல்லாரும் பரிபூர்ண சந்தோஷத்தோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி நானும் முருகர்கிட்ட வேண்டி. சரிங்க, இன்றைய வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, பல அற்புதமான தகவல்கள் கூடிய ஒரு பதிவா இந்த பதிவானது உங்களுக்கு அமைய போகுது. வள்ளிமலையில் நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜை சம்பந்தமான தகவல்கள் எல்லாம் சொல்ல போறேன். அப்புறம் பழனி ஆண்டி சிலையை பற்றிய ஒரு அற்புதமான தகவல் சொல்ல போறேன். அது மட்டும் இல்லாம தைப்பூசம் விரதம் இருந்தப்போ நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதம் கிட்ட நான் பகிர்ந்துக்க போறேன். அதனால வீடியோ பதிவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வீடியோ பதிவு பிடிச்சிருக்கு அப்படின்னா வீடியோக்கு லைக் பண்ணி தெரிஞ்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போயிடலாம். முதல் தகவலாக பார்த்தீங்கன்னா, அருணகிரிநாதர் அருள் செய்யப்பட்ட திருப்புகழ் ரொம்ப ரொம்ப அவசியமான முக்கியமான திருப்புகழாக ஒரு 108 திருப்புகள் தேர்ந்தெடுக்கப்பட்டு சீர்பிரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகம் அநேகமாக எல்லாரும் வாங்கியிருப்பீங்க. இப்போதான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா, அது ஒரு குருவோட அருளும் முருகனோட அருளும் நிறைஞ்ச ஒரு புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சா கீழே கூடிய இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி நீங்கள் வாங்கிக்கோங்க. அதோட ஒரு சிலர் கேட்டாங்க, எழுத்துக்கள்லாம் எப்படி இருக்கும், ரொம்ப தெளிவாக இருக்குமா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. பார்க்கறதுக்கே உங்களுக்கு தெளிவாக புரியும்னு நினைக்கிறேன். நல்ல பெரிய பெரிய எழுத்துக்களை கொண்டு புத்தகம் ரொம்ப ரொம்ப ஃபர்ஸ்ட் குவாலிட்டி அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், நல்லா பளிச்சுன்னு இருக்கும். அந்த அளவு ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பேப்பர்லலாம் நம்ம கொடுத்துருக்கோன்றதுனால, அதனால இந்த புத்தகம் இது வரைக்கும் யாரும் வாங்காமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிக்கோங்க அப்படின்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த தகவலாக பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாம் சாய் சேனல் எடுத்து நடத்தக்கூடிய 9வது முறை வேல்மாறல் பூஜை எங்கே நடக்க போகுது அப்படின்னா, வள்ளிமலையில் நடக்க போகுது. ஏற்கனவே நான் ஒரு வீடியோ பதிவில் சொல்லியிருந்தேன், நம்ம வள்ளிமலையில் வேல்மாறல் பூஜை நடைபெற போகுது அப்படின்னு. நிறைய பேர் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க. ஏன்னா நமக்கு வேல்மாறல் மகாமந்திரம் உருவாகின இடம் அப்படின்னாலே நமக்கு வள்ளிமலை தான். அதாவது வள்ளிமலை சச்சிதானந்த சுவாமிகள் தான் வேல் வகுப்பாக இருந்ததா ஒரு மந்திரமாக, ஒரு ஔஷத மந்திரமாக நமக்கு வேல் மாறலாக தொகுத்து வழங்கியது யாரு அப்படின்னா சச்சிதானந்த சுவாமிகள். சச்சிதானந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய அந்த இடத்துல, அதாவது நம்ம குருவோட அனுகிரகம் ஆசீர்வாதத்தோட தான் அங்க வேல்மாறல் பூஜை நம்ம வள்ளி தாயார் இருக்கக்கூடிய இடத்துல செய்ய போறோம். இதுவே மிகப்பெரிய ஒரு பாக்கியம் இல்லையா? சரி, என்னைக்கு நடைபெற போகுது அப்படின்னா, மார்ச் 22ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை என்று தான் நடைபெற உள்ளது. அதனால இந்த டேட் கொஞ்சம் நாள் இருக்குன்றதுனால மறந்துடாதீங்க, எழுதி வச்சுக்கோங்க. கேலண்டரையும் குறிச்சு வச்சுக்கோங்க. இந்த நாளை தவற விடாதீங்க. எதனால சொல்றேன் அப்படின்னா, இப்போ வள்ளிமலையில பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்குங்க. ரொம்ப சிறப்பான முறையில் பிரம்மோற்சவம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தொடர்ந்து நவகிரக பூஜைகள் எல்லாமே நடைபெற உள்ளது. வாய்ப்பு இருக்க அன்பர்கள் உங்களால முடியும் அப்படின்னு இப்போ கூட ஒரு முறை நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. ரொம்ப ரொம்ப சிறப்பு. அங்க இருக்க ஐயா சொன்னது ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இவ்வளவு சிறப்பான நம்ம பிரம்மோற்சவம் முடிஞ்ச கையோட நடக்கக்கூடிய பூஜையானது நீங்க நடத்தக்கூடிய பூஜை தாமா அப்படின்னாரு. இதுவே பெரிய ஒரு பாக்கியம். ஏன்னா இன்னும் அந்த வைப்ரேஷன் நமக்கு நல்லாவே தெரியும்ன்றதுனால, அதனால முடிஞ்ச வரைக்கும் வேல்மாறல் பூஜை எல்லாரும் கலந்துக்கிற மாதிரி பாருங்க. நான் வீடியோ பதிவு கொடுத்ததுக்கு அப்புறமா அடடா மிஸ் பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி எல்லாரும் வருத்தப்படுவீங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் பூஜையில எல்லாரும் கலந்துக்கோங்க. அதோட ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா, உங்களால முடிஞ்ச கைங்கரியமா பூஜைக்கு உண்டானது பூஜைக்கான செலவுகளுக்காகவோ இல்லை வேல்தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அது மட்டும் இல்லைங்க, நம்ம இந்த தடவை அன்னதானமும் அங்கே வழங்க போகிறோம். வரக்கூடிய பக்தர்கள் எல்லாருக்கும் அன்னதானமும் நம்ம ஏற்பாடுகள் செய்கிறோன்றதுனால உங்களால் முடிஞ்சது கைங்கரியமாக கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க கீழே இருக்கக்கூடிய இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா ஜிபே நம்பர். இந்த நம்பருக்கு உங்களால் முடிஞ்ச நன்கொடை கொடுக்கலாம் அப்படின்னு அன்போடு நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா நம்ம எல்லாரும் ஒன்று சேர்ந்து நம்மளால முடிஞ்ச அளவு அந்த பூஜை எந்த அளவுக்கு சிறப்பாக வரணும் அப்படின்றது எல்லாரும் ஒன்று சேர்ந்து செய்தால் மட்டும்தான் அது நல்லபடியாக அமையும். லைவ் போட முடியுமா அப்படின்னு கேட்குறீங்க. எல்லாம் முருகன் செயல்ன்ற மாதிரி எந்த அளவுக்கு நமக்கு நன்கொடை கலெக்ட் ஆகுதுன்றதை பொறுத்து நிச்சயமா நான் லைவுக்கான ஏற்பாடுகளும் நான் செய்கிறதையும் அன்போடு தெரிவிச்சுக்கிறேன். அதனால முடிஞ்ச வரை பூஜையில் கலந்துக்கோங்க. உங்களால் முடிஞ்சது வேல் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்க, அதுவும் வள்ளிமலையில் நடக்கக்கூடிய வேல்மாறல் பூஜையில் வேல் தானம் செய்யணும்னு நினைக்கிறவங்களும் உங்களுடைய பங்களிப்பை கொடுக்கலான்றதையும் நான் தெரிவிச்சுக்கிறேன். அடுத்த ஒரு தகவல் என்ன அப்படின்னா, நம்ம பழனியாண்டி எம்பெருமானை பற்றி தான். ஏன்னா ஒரு சகோதரி கேட்டாங்க, நம்ம வெற்றிவேல்வன் திருக்கோவிலில் வேல்மாறல் பூஜை நடந்தப்போ என்னுடைய கையில் பார்த்தீங்கன்னா பழனியாண்டி இருப்பார். சின்னதாக ஒரு சிலை என் கையில் வச்சிருப்பேன் இல்லையா, அதை பார்த்துட்டு எல்லாரும் பழனியாண்டி சிலை திரும்ப வந்துருச்சுங்களா அப்படின்லாம் கேட்டுட்டு இருந்தாங்க. அதாவது எனக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. நம்ம வேல்மாறல் பூஜையில் நம்ம பழனியாண்டி எம்பெருமானும் காட்சி கொடுத்தது, அதில் பூஜையில் கலந்துக்கிட்ட மாதிரி இருந்தது. ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதாவது இந்த பழனியாண்டி சிலையை கொண்டு வந்தது யாரு அப்படின்னா, நம்ம மைத்திரி சகோதரி தான். இவங்க தான் முதல்ல பழனியாண்டி சிலையை எங்கள் வீட்டில் வச்சே ஆகணும்னு ரொம்ப அடம்பிடிச்சு கற்சலையாக அதுவும் வைக்கணும் அப்படின்னு சொல்லி கற்சலை செய்யக்கூடிய அந்த இடத்துக்கே போய் ரொம்ப அடம்பிடிச்சு அவர் செய்ய மாட்டேன்னு சொல்கிறாரு. இருந்தாலும் இல்லை, எங்கள் வீட்டில் நான் பழனியாண்டி சிலையை வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி சிலையை வீட்டில் வச்சு வழிபாடு செய்துட்டு இருந்தவங்க முதல்ல நம்ம சேனலில் சொன்னது இந்த சகோதரி தான்.
இப்போ வந்து பழனி ஆண்டவர் வந்து நம்ம கையிலே எங்கே போனாலும் இருக்கணும் அப்படின்றதுல சின்னதாக அன்பொன்ல வந்து அவங்க வாங்கி வச்சிருக்காங்க. அதுதான் வந்து அன்னைக்கு வேல்மாறல் பூஜையில் வந்து கொண்டு வந்து வச்சிருந்தாங்க. அதை பார்த்துட்டு தான் நிறைய பேர் வந்து கேட்டிருந்தாங்க. அதை பார்த்துட்டு என்கிட்டயே வந்து கேட்டிருந்தாங்க, பழனி ஆண்டு சிலை வந்து வந்துருச்சுங்களா அப்படின்னு. அதுக்கான ஏற்பாடுகள் நான் செய்துட்டு இருக்கேன். உண்மையாகவே நான் அதுக்கான ஏற்பாடுகள் செய்துட்டு இருக்கேன். அது எப்படி வந்து உங்கள் கைக்கு சேரணுன்றதை ஐயன் வந்து உத்தரவின் பேரில் வந்து கூடிய விரைவில் உங்களுக்கு வந்து அதுக்கான ஒரு நல்ல செய்தியை வந்து நான் சீக்கிரமாக உங்களுக்கு சொல்கிறேன். பழனியாண்டி சிலை வந்து யாரெல்லாம் கேட்குறீங்க அவங்க எல்லாருடைய இல்லத்துக்கும் அனுப்பணும் அப்படின்ற முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன். முடிஞ்ச வரைக்கும் கூடிய விரைவில் வந்து அதுக்கான ஒரு நல்ல செய்தி வந்து நான் சீக்கிரம் சொல்கிறேன். அதுலேயே நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா, இப்போ பழனியாண்டியை பற்றி நம்ம பேசிகிட்டே இருந்தோம். அதாவது நம்ம தைப்பூச விரத முறையில் நம்ம பொன்னி சகோதரிக்கு வந்து நடந்த அற்புதம் 5 பார்ட்டு போட்டிருக்கோம். இது வரைக்கும் பார்க்காம இருக்கீங்கன்னா பாருங்கள். நான் வந்து ஒரு பிளேலிஸ்ட்டாகவே போட்டு வைக்கிறேன். அந்த 5 பார்ட்டுமே ஒரு பிளேலிஸ்ட்டாக போட்டு வைக்கிறேன். எல்லாரும் கண்டிப்பாக பார்க்காதவங்க போய் பாருங்கள். இந்த அளவுக்கு அவரோட அற்புதங்களை பேச பேச எனக்கு பழனியிலேருந்து பஞ்சாமிர்தமும் வந்து அன்னைக்கு பூஜையில் வச்சு ஒரு சகோதரி வந்திருந்தாங்க வேல்மாறல் பூஜைக்கு. அங்கே வச்சு அவங்க பழனி பஞ்சாமிர்தம் இருந்தாங்கன்னு சொல்லி கொடுத்தது எனக்கு இன்னும் கூடுதல் மகிழ்ச்சியாக இருந்தது. அவருடைய அருமை பெருமைகளை தித்திக்க பேச பேச இந்தம்மா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பழனியிலேருந்து பஞ்சாமிர்தம் வந்து சகோதரி மூலமாக கொடுத்து விட்ட மாதிரி இருந்தது. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. அதனால் கூடிய விரைவில் அவங்களுக்கு பழனியாண்டி சிலையை பற்றி ஒரு சூப்பரான ஒரு அப்டேட் வந்து நான் கொடுக்குறேன்னு தெரிவிச்சுக்கிறேன். சரி, இப்போ நம்ம வந்து இதே தைப்பூச விரதம் இருந்ததன் மூலிமா நடந்த மிகப்பெரிய ஒரு அற்புதமும் உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். ஒரு சகோதரிக்கு நடந்த அற்புதம் தான். அவங்க முதல்ல என்கிட்ட ஆரம்பித்து பேசும்போதே ஒரு கேள்வியோடு தான் அவங்க பேசினாங்க. என்ன அப்படின்னா, எப்போவுமே ஒரு 48 நாட்கள் வேல்மாறல் பூஜை வந்து நான் வீட்டில் சங்கல்பம் எடுத்து செய்யணும்னு நினச்சேன்னா ஏதாவது ஒரு தடங்கள் வந்துடுது. ஏன்டா இந்த பூஜையை எடுத்து செஞ்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு என்னால் வந்து கண்டினியூ பண்ண முடியாத அளவுக்கும் வந்து யாராவது தெரிஞ்சவங்க உறவினர் அந்த மாதிரி வந்து இறந்து போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு மன கஷ்டத்தை உருவாக்கக்கூடிய வகையில் வந்து அந்த 2-3 தடவை பூஜைகள் அந்த மாதிரி ஆயிடுச்சு. அதெல்லாம் மீறி நடக்க தான் போகுது. ஐயனை வந்து நம்ம நினச்சி இந்த மாதிரி 48 நாட்கள் விரதம் இருக்கிறதுனால தான் நடந்தது அப்படின்னு நம்ம கொண்டு வந்தால் பெரிய ஒரு பாவம். அதை வந்து நம்ம சாமி மேலே போகிறது மிகப்பெரிய ஒரு தவறான செயல்ன்றது சகோதரியை சொல்லி புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆனால் அதையும் மீறி எப்போ நான் இந்த மாதிரி 48 நாட்கள் சங்கல்பம் எடுத்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையானது வீட்டில் வரதாங்க செய்யுது. இதுக்கு என்ன காரணம்? ஆனால் அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வையும் ஐயன் வந்து கொடுத்துடுறாரு. அதுவும் எங்களால் புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் எடுத்து செய்யறதுக்கு ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவும் இருக்குது. அந்த பயத்தை தெளிய வைக்கும் வகையில் இந்த முறை நான் 48 நாட்கள் தைப்பூச விரதம் இருந்தப்போ ஐயன் வந்து அதை தெளிய வச்சுட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நடந்த இந்த அற்புதம் வந்து சொல்லியிருந்தாங்க. இதை கேட்டதுக்கப்புறம் நிச்சயமாக உங்களுக்கு வந்து ஒரு தயக்கமே இருக்காது. துணிஞ்சு ஒரு 48 நாட்கள் விரதம் வந்து நம்ம எடுக்கலாம் அப்படின்ற அளவுக்கு உங்கள் மனசில் வந்து ஒரு தைரியமும் பிறக்கும். கேளுங்க. சகோதரி வந்து இப்போ 48 நாட்கள் தைப்பூச விரத முறைக்காக தினமும் வேல்மாறல் படிக்கணும் அப்படின்னு சொல்லி அசைவத்தை தவிர்த்துட்டு இவங்க பூஜைகள் எடுத்து செய்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 40-43 நாட்கள் கிட்ட நெருங்கிடுச்சு. இது வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, நல்லபடியாகவே அவங்க போய்கிட்டு இருக்குங்க. அவங்களுக்கு ஒரு மகன் இருக்கான். அந்த தம்பி வந்து என்ன பண்ணுறாங்க, 9வது படிக்கிறாங்க, ஸ்கூலுக்கு போயிருக்காங்க. இப்போ எக்ஸாம் நடந்துட்டு இருந்தது போல். தம்பி வந்து நல்லா படிக்கிற ஒரு புள்ள தான். ஆனால் சரியாக படிப்பில் வந்து கவனம் போகாமல் விளையாட்டுத்தனமாக இருந்ததுனால சரியாக வந்து எக்ஸாமுக்கு படிச்சுட்டு போல. அதனால என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு தவறான ஒரு முடிவு எடுக்கிறாங்க. அதாவது டிப் அடித்து எப்படியாவது பார்த்து எழுதிடணும் அப்படின்றதுக்காக வந்து ஒரு துண்டு சீட்டில் வந்து எழுதி கொண்டு போய் அவங்க அந்த மாதிரி டிப் அடித்து எழுதணும் அப்படின்னு முயற்சி எடுத்திருக்காங்க. இதை வந்து டீச்சர் வந்து பார்த்துட்டாங்க. இதை பார்த்ததுக்கப்புறம் உடனே பிரின்சிபல்கிட்ட கூப்பிட்டு போயிருக்காங்க. அந்த மாதிரி எக்ஸாம் எழுதும்போது தம்பி வந்து பார்த்து எழுதிட்டாங்க அப்படின்ற மாதிரி இது வந்து கொஞ்சம் பெரிய இஷ்யூவாகவும் ஆக்கி விட்டுட்டாங்க ஸ்கூல். அதனால என்ன பண்ணுறாங்க, ஸ்கூல்லேருந்து உடனே ஃபோன் பண்ணி அவங்க அம்மாவுக்கு பேசுகிறாங்க. இந்த மாதிரி உங்கள் பையன் வந்து எக்ஸாம் வந்து பார்த்து இந்த மாதிரி டிப் அடித்து எழுதுறான், இது என்ன பழக்கம் இது, நீங்கள் உடனே கிளம்பி ஸ்கூலுக்கு வாங்க அப்படின்னு கொஞ்சம் ஹார்ஷாக வந்து சொல்லிட்டாங்க. இவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது. ஸ்கூல்லேருந்து ஃபோன் வந்தாலே நமக்கு பதட்டமாகும். அதுவும் இந்த மாதிரி ஒரு கம்ப்ளைண்ட் சொல்லி கூப்பிட்றாங்க அப்படின்றதும் சகோதரி வந்து ரொம்ப பதட்டத்தோடு இவங்க ஸ்கூலுக்கு போகிறாங்க. இதற்கு இடையில அங்கே இருந்த பசங்க எல்லாரும் பேசுவாங்கள்ல, அந்த பிள்ளைகிட்ட பேசுவாங்கள்ல, டேய் இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்ட வந்து சொல்லிட்டாங்க, என்ன நடக்கும் ஏது நடக்கும்னு தெரில, உங்கள் அம்மா என்ன பண்ணுவாங்க உங்கள் அப்பா என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு எல்லா பசங்களும் ஒரு மாதிரி அதை பற்றியே பேசி பண்ணவே அந்த பையன் வந்து ரொம்ப பயந்துட்டான். இந்த மாதிரி பிள்ளைங்க எல்லாருமே ஏற்றி விட்டா மாதிரி பேசினதில்ல அந்த பையன் பயந்துக்கிட்டு சகோதரி வந்து ஸ்கூலுக்கு போகிறதுக்குள்ளே அந்த பையன் என்ன பண்ணியிருக்கான், ஏதோ பிளேட் மாதிரி எடுத்து கையில் கீச்சிக்கலாமா, ஏன்னா நம்ம தப்பு பண்ணிட்டோம், என்ன சொல்லுவாங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியல, அம்மா அடிச்சிருவாங்களோ, இதெல்லாம் ஒரு மாதிரி பயம் வரும்ல. ஏன்னா ஒரு நிமிஷத்தில் எடுக்கிற முடிவு தானே இது. ஏதோ கையெல்லாம் வச்சு இது கீழ்ச்சிருக்கான் போல், அதை தாண்டி ஸ்கூல் மாடிக்கு போயிருக்கான், என்ன வேணால் பண்ணிக்கலாம் அப்படின்றவங்க ஏதோ ஒரு சில விஷயங்களெல்லாம் அவன் பண்ணியிருக்கான். இதெல்லாம் சகோதரி அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரியுது. அங்கே போனதுக்கப்புறமா எல்லாரும் எதுக்கு வந்து நம்ம என்ன பண்ண முடியும், சும்மா ஒரு 2 திட்டு அடிச்சுட்டு வீட்டுக்கு வா உனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லிட்டு சகோதரி வந்து வந்துட்டாங்க. இப்போ இவன் என்ன பண்ணியிருக்கிறான், ஸ்கூல் முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போகலை.
இன்னும் கொஞ்சம் பிள்ளைங்களாம் சொன்னாங்களா, வீட்டுக்கு போடா என்ன பண்ண போகிறாங்க எது பண்ண போகிறாங்க தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பசங்க எல்லாம் சொன்னது கேட்டு அந்த பையன் என்ன பண்ணுறான், வீட்டுக்கு போகாமல் வெளியே எங்கேயோ போயிட்டான். 9வது படிக்கக்கூடிய பையன் வீட்டுக்கு போகாமல் இப்படி ஒரு பிரச்சனை ஆனதும் வெளியே போயிட்டான். இவங்க ஸ்கூல் முடிஞ்சிச்சு, என்ன பிள்ளை இன்னும் வரலையே அப்படின்னு சொல்லி, ஏற்கனவே இப்படி ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு மனசுக்கு வருத்தம், பிள்ளைய இன்னும் வீட்டுக்கு வரலையே அப்படின்னு சொல்லி இவங்களுக்கு ரொம்ப பயமும் பதட்டமும் ஆகுது. கணவர் வந்து வேலையிலேருந்து வராங்க, அவர்கிட்ட இந்த விஷயம்லாம் சொல்கிறாங்க. அவர் ஒரு பக்கம் வரும்போது பதட்டமாக வராங்க. இதில் என்ன ஒரு விஷயம்னா, அவங்களுக்கு ஒரே பையனும் கூட. எப்படி இருக்கும் மனசு அந்த நேரம், நம்ம எங்கே போய் என்னன்னு சொல்லி ஆட முடியும். அப்போ அவங்களுக்கு மனசில் பட்டது ஒரே ஒரு விஷயம் என்னென்னா, முருகரை தவிர வேற எந்த தெய்வமும் கண்ணுக்கு தெரியல. போய் முருகர்கிட்ட விழுந்து அழறாங்க. என் பையன் செய்தது தவறு தான், நான் இல்லைன்னு சொல்லலை, அவனை எப்படியாவது நல்வழிப்படுத்தி நான் வந்து நல்ல புத்தி சொல்லி அவனை வந்து நான் மாற்றிடுறேன், திருத்திடுறேன். ஆனால் இப்போ அவன் நல்லபடியாக அவன் உயிரோட நம்ம வீட்டுக்கு வந்தா போதும்ன்ற எண்ணம் நம்மளுடைய மனசுக்கு வந்து தோணும்ல. அதை தான் இவங்க சொல்லி அடறாங்க. என் பிள்ளைய வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்துரு, என் கண் முன்னாடி என் பிள்ளைய வந்து கொண்டு வந்து நிறுத்திடு, எனக்கு வேற எதுவுமே வேணாம் முருகா. அந்த 48 நாட்கள் விரதம் நான் எடுத்து ஆரம்பிச்சு எந்த ஒரு கோரிக்கையுமே நான் அவங்ககிட்ட வைக்கல. அப்படி இருக்கும்போது நீ என்னை கைவிட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லி, முருகா அவனோட மனசுல போய் ஏதாவது ஒன்று சொல்லி அவனை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்துரு. ஏன்னா அவன் எங்கே போனால் என்னன்னு நமக்கு எதுவும் தெரியல, தப்பான முடிவு எடுத்தானோன்னு தெரியல. இந்த கொஞ்ச நேரத்தில் நம்ம போலீஸ் ஸ்டேஷன் அது இது நம்ம அலைய போகிறது என்னென்னமோ தோணும்ல மனசுக்குள்ளே. இவங்களுக்கு வந்து ரொம்ப பயமும் பதட்டமாக ஆகி போய் முருகர் காலில் விழுந்து ஒரே அழுது முருகர்கிட்ட சொல்லியிருக்காங்க. உண்மையாக ஒரு விஷயம் என்ன தெரியுமாங்க, நமக்கு பிரச்சனைன்னதும் முதல்ல அக்கம் பக்கம் சொல்கிறது, உங்களுக்கு தெரிஞ்ச உறவினர்களுக்கு சொல்கிறது, இது எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய இஷ்ட தெய்வமாக இருக்கக்கூடிய தெய்வத்தோட காலை பிடிங்க. கண்டிப்பாக உங்களுடைய மனசில் இருக்க பாரமும் இறங்கும். நீங்கள் என்ன விஷயத்த கேட்குறீங்களோ அதற்கு உண்டான ஒரு வழியும் பிறக்கும். இது நீங்கள் எத்தனை பேர் உணர்ந்து பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. நிச்சயமாக ஏதாவது ஒரு சூழ்நிலை, ரொம்ப இக்கட்டான ஒரு சூழ்நிலை அப்படின்னு வைங்களேன், எந்த காரணத்துக்கும் மனசை வந்து அலப்பாய விடாமல் பதட்டப்படாமல், என்னோட தெய்வம் இருக்குது, அந்த பிரச்சனைக்கு உண்டான ஒரு தீர்வை வந்து என் தெய்வம் கொடுக்கும் அப்படின்ற நம்பிக்கையை மனசில் வச்சுக்கோங்க. சகோதரிக்கு வந்து முருகா நீ எப்படியாவது என் பிள்ளையோட மனசை போய் மாற்றி அவனை நல்லபடியாக வீட்டுக்கு கொண்டு வந்து விட்டால் நான் மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி மனசார இவங்க வேண்டிக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, கோவிலுக்கு என் பிள்ளைய கூட்டிகிட்டு வரேன் அப்படின்றதையும் இவங்க வேண்டிக்கிறாங்க. ஆனால் எங்கள் பிள்ளை தொலைஞ்சு கிட்டத்தட்ட ஒரு 3-4 மணி நேரம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் திடீர்னு அம்மான்ற ஒரு குரலோட புள்ள வந்து வீட்டுக்கு வருது. எப்படி இருக்கும், கட்டி அணைச்சி என்ன சொல்கிறது, ஏன்பா அந்த மாதிரி முடிவெடுத்த, என்ன எங்கே போன ஏது. ஆனால் அதில் ஒரு விஷயம் நான் கேட்டேன், சகோதரி பிள்ளையை திரும்ப எதனா திட்டினீங்களா அடிச்சிங்களான்னு கேட்டேன். இல்லை நானும் சரி என்னோட கணவரும் சரி நாங்கள் அந்த வேலையை செய்யலை அப்படின்னாங்க. உண்மையாக அதுதாங்க, நம்ம திட்டுறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல, அடிக்கிறதுனால ஒன்றுமே நடக்க போகிறதில்ல. ஆனால் நமக்கு அந்த மன வருத்தமானது இருக்க தான் செய்யும். ஆனால் முடிஞ்ச வரைக்கும் இப்போ இந்த காலகட்டம் 9லேருந்து +2 முடிச்சு என் காலேஜ் போகிற பிள்ளைங்க கூட நம்ம சொல்கிறது கண்டிப்பாக ஏற்றுக்க மாட்டுறாங்க. அவங்க அம்மா அப்பா அவங்கள பார்க்குறதே வந்து ஒரு எதிரி மாதிரி தான் அவங்க பார்க்குறாங்க. நம்ம என்னதான் நல்ல விஷயம்னு சொன்னாலும் அவங்க பார்க்குறது, நீ என்னை எப்போவுமே திட்டிகிட்டு இருக்க, எது செய்தாலும் உனக்கு குத்தமாக தான் போகுது, எப்போவுமே என்னை படின்னு சொல்லிட்டு இருக்க, இந்த ஒரு வார்த்தையை தான் தொடர்ந்து எல்லா பிள்ளைங்களும் சொல்லிட்டு இருக்காங்க. நமக்கு இதுதான்ப்பா உனக்கு படிக்கிறதுக்கு உண்டான வயசு, இந்த நேரத்தை நீ விட்டுட்டா அவ்வளோதான், படிச்சே ஆகணும், நம்ம பாட்டுக்கு நம்ம சொல்லிட்டு தான் இருக்கோம். ஆனால் பிள்ளைங்களுக்கும் கொஞ்சம் அந்த ஃப்ரீடம் வந்து கொடுத்து நீங்கள் கவனிக்கிறதாகவும் இருக்கணும், அதே சமயம் அவங்களுக்கு அந்த ஃப்ரீடமும் கொடுத்து நல்லபடியாக அவங்க வந்து அந்த எக்ஸாமை எழுதி முடிக்கிற வரையும் கண்ணும் கருத்துமாக தான் இருக்கணும். முடிஞ்ச வரைக்கும் அந்த பிள்ளைங்க சேரக்கூடிய ஃப்ரெண்ட்ஸ் வந்து நல்லவங்களா இருக்கிறாங்களா, நல்ல பிள்ளைங்களா இருக்கிறாங்களா, அந்த ஒன்று மட்டும் பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் உங்கள் பிள்ளை வந்து தானாக நல்வழிக்கு வந்துடுவான். அந்த ஒரு விஷயத்தில் மட்டும் கொஞ்சம் கவனமாக இருந்து பார்த்துக்கோங்க. நிச்சயமாக இந்த காலகட்டத்தை நம்ம அழகாக கடந்து கொண்டு வந்துடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. பாருங்கள், முருகன் அந்த பையனுடைய மனசில் புகுந்து நம்ம பண்ணது தப்பு எதுவாக இருந்தாலும் நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம், அம்மா கிட்ட சொல்லிக்கலாம், பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு தைரியத்தை முருகன் வந்து அந்த பிள்ளையோட மனசில் கொடுத்து குழந்தை வந்து வீட்டுக்கு வந்துட்டான். அதுக்கப்புறமா இந்த என்னை பொறுத்தவரைக்கும் ஸ்கூலில் கூட இது தவறு தான் இல்லைன்னு சொல்லலை, முடிஞ்ச வரைக்கும் அதுக்கு உண்டான ஏதோ அந்த பனிஷ்மெண்ட்டை கொடுத்து இது மாதிரி இதுக்கப்புறம் இன்னொரு தடவை பண்ணாதப்பா அப்படின்னு ஒரு வார்னிங் கொடுத்துருக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. எல்லாத்தையும் பரபரப்பாக செய்யணுன்ற பேரில் பண்ணி என்ன வேணா நடந்துருச்சு அப்படின்னா நம்ம போனதுக்கப்புறம் எதுவுமே நம்ம திருப்பி மீட்டு கொண்டு வர முடியாது. மிகப்பெரிய ஒரு ஆபத்து, மிகப்பெரிய ஒரு அவமானத்தில் இருந்தோம் அந்த குடும்பத்தை எம்பெருமான் காப்பாற்றிருக்கார். எதனால் நடந்ததுன்னு எல்லாருமே உணரணும். இது சாதாரணமாக இருந்தால் நடந்திருக்குமான்றது இதை விட இரட்டிப்பாக வேணால் நடந்திருக்கலாம்.
இவங்க அந்த விரதம் இருந்ததன் பேர்ல இவங்களுக்கு வர இருக்கக்கூடிய மிகப்பெரிய கர்மவினையால் வரக்கூடிய அந்த பாதிப்பை எம்பெருமான் தடுத்து விட்டிருக்காரு அப்படின்றத இங்க நிதர்சனமான உண்மை. அதனால முடிஞ்ச வரைக்கும் நீங்க இது வரைக்கும் நான் இந்த மாதிரி சங்கல்பம் எடுத்ததில்லை, ஒரு 48 நாட்கள் ஒரு பூஜை செய்யறதுக்கு தயக்கமாவே இருக்கு அப்படின்னா எந்த காரணத்தை கொண்டு தயங்காதீங்க. எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, மந்திரத்தை தினந்தோறும் பாராயணம் செய்துட்டே வாங்க. அதனுடைய பலன் கூடுதலா உங்களுக்கு கிடைக்கும். நம்மளோட குடும்பத்தை எப்பவுமே நம்ம வேண்டக்கூடிய தெய்வம் கைவிட்டதா சரித்திரமே இல்லை. நல்லபடியா அவங்க நம்ம குடும்பத்தை பார்த்துப்பாங்க. நமக்கும் நம்ம குழந்தைங்களுக்கும் வேலவன் மிகப்பெரிய ஒரு பாதுகாவலனா இருப்பாரு அப்படின்னு எவ்வளவு அழகா தெரியுது பார்த்தீங்களா. நாளைக்கு இன்னும் ஒரு அற்புதமான ஒரு பதிவுல நான் உங்களை சந்திக்கிறேன். இது வரைக்கும் இப்படி ஒரு விரதம் நீங்க இருந்ததே இல்லை அப்படின்றத நாளைய பதிவு பார்த்ததுக்கு அப்புறம் அடுத்த விரதமா நான் இந்த விரதம் தான் நான் இருக்க போறேன் அப்படின்னு நீங்க எல்லாருமே முடிவு பண்ணிடுவீங்க. அப்படி என்ன விரதம் அப்படின்றதையும் நம்ம நாளைய பதிவுல தெரிஞ்சுப்போம். வேல்வேல் வெற்றிவேல், வேல்வேல் வெற்றிவேல், சுற்றி நம்மை காக்கும் சுப்பிரமணிய வேல். சத்தியமாவது சரவணபவே. ஓம் சாய்ராம்.